ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காலைல டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சிட்டாச்சு. பொங்கல் செஞ்சு சாப்பிட்டுட்டு இப்போ மத்தியானம் சமையல் தாங்க ஆரம்பிக்க போகிறோம். பசங்க வீட்டில் இருக்காங்க, அதனால் அவங்க வந்து இன்றைக்கி நூடுல்ஸும் பாஸ்தாவும் கேட்டாங்க. அதுதான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் தாங்க செய்கிறோம். சரி, இது குக்கர்லேயே செய்கிறோமே, இப்போ இந்தமாரி ஒரு பாத்திரத்துலேயே செய்யலாம் அப்படின்றதுனால தான் இந்தமாரி செய்கிறேன். இந்தமாரி செஞ்சாக பொங்கலுமே நல்லா வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் தனியாக இருக்குங்க. இது வந்து சாதம் எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்தான்றதுக்கு நான் பொறுமையாக தான் சமைக்க போகிறேன்னு சொன்னேன். அவர் எனக்கு சாதமாவது வடித்து தயிர் சாதம் மட்டும் கொஞ்சம் கொடுத்துரு அப்படின்ட்டாரு. அதனால் வந்து அவருக்கு மட்டும் சாதம் வடிக்கிறேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்களுக்கு பொங்கல், எல்லாருக்குமே பொங்கல் தான். இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். மிளகு, ஜீரகம், முந்திரி பருப்பு, இஞ்சி அதில் பாதி தட்டி போட்ட பொங்கல் வேகக்குள்ளே பெருங்காயமும் இஞ்சி அதில் தட்டி போட்டுங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா. இப்போ பொங்கல் தாளிக்கிறதுக்கு நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டுங்க. மிளகு, ஜீரகம், இஞ்சி, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பும் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி வந்து இதிலே வேகக்குள்ளே பாதி வந்து தட்டி சேர்த்துட்டேன். பெருங்காயமும் இஞ்சியும் அதில் தட்டி சேர்த்துட்டேன் பொங்கலில். இது வந்து சாம்பாருக்கு எல்லாமே போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெஷர் போனதும் சாம்பார் தாளிக்கணும். பொங்கல் தாளிக்கிறதுக்கு நெய் நல்லா காஞ்சிடுது. ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தட்டி வச்ச இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உடச்சி வச்சுருந்தேன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக நல்லா வதக்கி சேர்த்துக்குவாங்க. ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொங்கல் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. எப்பயுமே குக்கர்லேயே வைக்கிறோமே, சரி இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்கிறோம், பொறுமையாக வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிட்லாம். இது ஒரு டேஸ்ட்டுங்க. தனியாக நம்ம குக்கரில் இல்லாமல் இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு பொங்கல் சாப்பிட்றது இது ஒரு தனி டேஸ்ட்டு தான். இது மேலே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா சூப்பராக அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அப்புறமா சாப்பிட்றப்ப எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பொங்கல் சாம்பாருக்கு ப்ரெஷர் போயிடுது. கடுகு போட்டுக்கலாம். ஒரு காஞ்சி மிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பூண்டு பல் கட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இன்னும் வந்து சூப்பராக காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பொங்கலுக்கு நல்லா சூப்பராக ஒரு சாம்பார். இது கூட ஒரு மெதுவடை இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து ஊற வச்சு அரைக்கலான்னு தான் பார்த்தா டைம் ஆகிடுச்சு காலைல எழுந்திருக்கவே. இன்றைக்கி வந்து வெஜிடபிள் போட்டு தாங்க நான் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். இது வந்து மில்லட் நூடுல்ஸ். இது தான் வாங்கிட்டு வந்தேன். மில்லட் நூடுல்ஸ் தான் இது. அதுக்கப்புறம் பாஸ்தா கேட்டிருக்காங்க. அதுவுமே அன்றைக்கி வந்து நான் ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சுட்டு மீதி வச்சுருக்கேன். இதுவுமே மசாலா போட்டு தான் செய்ய போகிறேன். இதில் வந்து நூடுல்ஸ் வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லாவே கொதிச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இது இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த நூடுல்ஸ் ட்ரை பண்ணுறது.
பசங்களும் வெளியில் அவ்வளோவா வந்து இந்த மாதிரி பாஸ்தா நூடுல்ஸ்லாம் வெளியில் சாப்பிட மாட்டாங்கங்க. அதனால் நான் வாங்கிட்டு வந்து அவங்க கேட்குறப்ப செஞ்சு கொடுத்துருவோம். அதனால தான் இன்றைக்கி சரி நான் மதியம் சமைச்சிக்கலாம், வேறு ஏதாவது பசங்க வெரைட்டி ரைஸ்ன்னு பார்த்தேன். அவங்க வந்து வீட்டில் இருந்தால நூடுல்ஸு இல்லை பாஸ்தா செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க. அதனால தான் சரி பசங்களுக்கு மட்டும் இதை செஞ்சுட்டு எனக்கு சாதம் வடிச்சா இருக்குது. நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்காதுங்க. இந்த பாஸ்தா நூடுல்ஸ்லாம் அவ்வளோவா நான் வந்து விரும்பி சாப்பிட மாட்டேன். நம்மளுக்கு வந்து சோறு தான் முக்கியம். இதுவுமே தண்ணி நல்லா கொதிக்குது. பாஸ்தா போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதால் 1 கப்பு அளவு எடுத்துருக்கிறேன். அதனால் பாஸ்தா வேக வந்து இதில் மாற்றிட்டேன். கொஞ்சம் நல்லா தாராளமான பாத்திரத்திலே போட்டு இதெல்லாம் வேக வைக்கிறது. நூடுல்ஸ் பாஸ்தாலாம் போடுங்க. அப்போ தான் வந்து ஒட்டாமல் நல்லா வெந்து கரெக்டாக வரும். இப்போ இதில் சின்ன ஸ்டவ் இருந்தாலும் இதிலே கொஞ்சமாக வதக்கலாம். இதில் வந்து நூடுல்ஸுக்கு கொஞ்சமாக வதக்கினே இருக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த வானலில் மாற்றிக்கிறேன். காயெல்லாம் அதில் வதக்கலாம். ஏன்னா அப்புறம் டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் காலைல ஒரு சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு தான் நான் வந்து வேலையை ஆரம்பித்தேன். அதனால் லேட் ஆகிடுச்சு. மதியானம் சாப்பாடு பசங்களுக்கு லேட் ஆகிடும் இல்லையா, அதனால் இதில் வதக்கி எடுத்துக்கிறேன். இது வந்து பாஸ்தாவுக்கு தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில் போட்டு. பாஸ்தாவுமே இது வந்து வீட் பாஸ்தா தாங்க வாங்கியிருந்தேன் நான். இந்த நூடுல்ஸுக்கு காய் கொஞ்சம் வதக்கலாம். கோஸ் வாங்கிட்டு வரலங்க. கோஸ் நிறையா போட்டால் தான் நூடுல்ஸுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் திடீர்னு செஞ்சதால் இருக்கிற காயை மட்டும்தான் வச்சு நான் செய்கிறேன். கேரட் பீன்ஸ் மட்டும்தான் இருந்தது, அது மட்டும்தான் வச்சு செய்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸுமே நல்லாவே வெந்துடுச்சு. இதை எடுத்து நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். இது பாஸ்தாவுமே வெந்துடுச்சுங்க, நல்லாவே வெந்துடுச்சு. இதையுமே தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். நூடுல்ஸும் வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப வெந்துட்டால் இது அப்படியே உடஞ்சிடுதுங்க. அன்றைக்கி அந்த மாதிரி தான் உடஞ்சிச்சு நான் ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்கிறப்ப. அதனால் இந்த அளவுக்கு போதும். கொஞ்சமாக வந்து இதில் பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன். இது அப்படியே நல்லா ஆறட்டும். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஆற வச்சுக்கலாம். நூடுல்ஸுக்கு நாங்கள் பொடியே கட் பண்ண கேரட் சேர்த்துக்கலாம். பீன்ஸு ஒரு 10 பீன்ஸ் இருக்குங்க, நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதிலே வந்து கோஸு முட்டை சேர்த்துக்கலாம். எதையான நம்ம இஷ்டம்தாங்க. சிக்கன் கூட சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி காய் எதுவும் இல்லாததுனால வெறும் கேரட் பீன்ஸ் மட்டும் தான் போட்டு செஞ்சு கொடுக்குறேன். இதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் வந்து ஒட்டாமல் இருக்குங்க நல்லா. இது மில்லட்ன்றதால கொஞ்சம் வந்து பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக வெந்ததும் ஓரளவு நம்ம சாதம்லாம் நசுக்குனா வேகும் பார்ப்போம் இல்லையா, நசுங்க இல்லையா, அந்த மாதிரி வந்ததும் எடுத்துக்கோங்க. இது சின்ன மாங்காய்ன்றதால நூடுல்ஸு கொட்டி இதில் நல்லா கொஞ்சம் கிளற முடியுதுங்க. அதனால் நான் அதில் மாற்றிக்கிறேன். இது கொஞ்ச நேரம் நம்ம டைம் ஆகுதுன்றதாக தான் அதில் நான் வதக்கினே இருந்தேன். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த காயை அதில் எடுத்து கொட்டிக்கலாம். டைம் இருந்தால் ஒரே பாத்திரத்திலே நம்ம செய்யலாங்க. எனக்கு இப்போ டைம் ஆனதால் தான் நான் வந்து இதிலேயே மாற்றி செய்கிறேன். கொஞ்சம் நம்மளை வந்து சீக்கிரம் முடியும் இல்லையா, அதனால தான். இதில் வந்து பாஸ்தா செய்யறது அதே மாதிரி நான் அந்த வானலில் வதக்கிறேங்க. கொஞ்சம் வதக்கினே இருக்கலாம் அதுக்குள்ள. ஏன்னா காலையிலேயே நாம் வந்து அவசரமாக காலையிலே கிளம்புறாங்க பசங்க. அதனால் கொஞ்சம் செய்கிறதுக்கும் காலையிலே கொஞ்சம் டைம் பார்த்தோம். அது நம்ம என்ன தான் காலையில் எழுந்தாலும் நம்ம எல்லா வேலையும் கொஞ்சம் முடிச்சுட்டு வாக்கு பெருக்கி குழம்பு வச்சு இதெல்லாம் முடிச்சு வர கொஞ்சம் டைம் தான் ஆகிடுது. கொஞ்சம் அவசரமாக தான் காலையில் சரி இன்றைக்கி நிதானமாக செய்யலான்னு பார்த்தாக்கா இன்றைக்கும் சோம்பேறியே அப்படியே உட்காந்துருந்துட்டோம். பொங்கல் வேறு சாப்பிட்டோமா நல்லா காலையில், அப்படியே கொஞ்சம் சோம்பேறியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்து பார்த்தா மணி 12:15 ஆகிடுச்சு. ஐயோ 1-1:30 சாப்பிட்டுருந்தோமே பசிக்குமே அப்படின்ட்டு கடை வந்து சரி பசங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு வந்து வெரைட்டியாக ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னாங்க. சரி பார்த்தா பாஸ்தா இருந்தது, அன்றைக்கி செஞ்சுட்டு மீதி பாதி இருந்தது. இந்த மில்லட் நூடுல்ஸுமே வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ தாங்க அது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். சரி அதையுமே செஞ்சு கொடுத்துடலாம் பசங்கிட்ட. சூடாக செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லையா.
டெய்லியும் வந்து பசங்க வந்து காலேஜுக்கு நாங்கள் குழம்பு தான் பெரும்பாலும் செய்வேன். அவங்க ஆஃபீஸுக்கு கொடுத்தாங்க, அவங்களுக்கு வந்து வெரைட்டி ரைஸ் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. அதனால் எங்களுக்கு செய்யறதுலேயே சேர்த்து செஞ்சிடும், டைமும் இருக்காது இல்லையா. சரி, பசங்க வீட்டில் இருக்கிறப்ப அவங்க கேட்குறத சூடாக செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்றதுனால தான் வந்து செய்கிறேன். நான் அவ்வளோவா வந்து இதெல்லாம் விரும்பி நாங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது அவ்வளோ உடம்புக்கு நல்லதா என்னன்றது நமக்கு தெரியல. அப்படிங்க வந்து இப்படி தான் கேட்குறாங்க, நல்லா சாப்பிடவும் செய்கிறாங்க. சரி, எப்பயாவது ஒரு அளவு செஞ்சு கொடுத்துருவாங்க இல்லையா. சாப்பிடாது வெங்காயம் எதுவுமே பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா மெட்டிக்காக கட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா வதக்கலாம். இந்த கேரட் பீன்ஸுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ்லேயும் வேக வைக்கல கொஞ்சம் சேர்த்துருக்குங்க. நம்ம மசாலாலாம் போட்டு மசாலாவுமே அதிலே கொடுத்துருந்தாங்கங்க. மில்லட் நூடுல்ஸில் இந்த மசாலா பாக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க. இதில் உப்பு காரம்லாம் இருக்குமான்னு தெரியல, அதனால் நான் காய்க்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிறேன். நூடுல்ஸையும் போட்டு இந்த மசாலையும் போட்டு கிண்டிட்டு நம்ம உப்பு பத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் பீன்ஸு எல்லாமே நல்லா வதங்கிடுது. வேக வச்ச நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. இன்றைக்கி வந்து முட்டை போட்டு செய்யலை நான், ஏன்னா சனிக்கிழமை நாங்கள் யாருமே சாப்பிட மாட்டோம். அதனால் வந்து முட்டை போடல. முட்டை போட்டு கூட செஞ்சு கொடுக்கலாம் பசங்க. நீங்கள் முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தால் இதே வேறு என்னென்னா செஞ்சு தான் நான் முட்டை போட்டிருப்பேன். முட்டை போட்டு தான் செய்வேன். இன்றைக்கி வந்து செய்யலை, அதனால் வந்து வெறும் கேரட் பீன்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதில் மஷ்ரூம் கூட சேர்த்து செய்யலாங்க. நம்ம எந்த வெஜிடபிள் வேணாலும் அதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா வதங்கினா அரைச்ச தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லாவே இந்த அளவு வதங்கிடுது. இப்போ கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இதுவுமே நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். நான் வந்து கேப்சிகம் மட்டும்தான் சேர்க்குறேன் இதுக்கு, பாஸ்தாவுக்கு. இப்போ வந்து மில்லட் நூடுல்ஸ் நல்லாவே ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா தான் இருக்குது, டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாஸ்தாவுக்கு கேப்சிகம் சேர்த்து நல்லாவே வதங்கிடுங்க. பாருங்கள், தக்காளியும் போட்டு நல்லாவே சுருண்டு வந்துடுது. இப்போ இது மசாலாலாம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு கொஞ்சமாக வந்து வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் சேர்த்து கொஞ்சமாக அந்த பச்சை வாசனை போடுறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து லைட்டாக கொதிக்க வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் பச்சை வாசனை போனதோ மசாலா நம்ம வேக வச்ச பாஸ்தா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து கிரேவி மாதிரியே இருக்கட்டுங்க, அப்போ தான் வந்து இதில் நல்லா ஒட்டும். அதனால் கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு இருக்கிறப்ப நீங்கள் வேக வச்ச பாஸ்தா சேர்த்துக்கோங்க. நான் வேக வச்ச பாஸ்தா எல்லாமே சேர்த்துட்டேங்க. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் பாஸ்தா வேக வைக்கக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சேன். இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து உப்பு ஒன்றும் சேர்க்கல மொத்தமாக, அதனால் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது மசாலா நம்மளே தான் சேர்த்தோம், அதில் மசாலா தனியாக கொடுக்கல இல்லையா, அதனால் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும். உப்பு காரெல்லாம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து உப்பும் கரெக்டாக இருக்குதுங்க. நல்லா சூப்பராக வந்து ஒரு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. லஞ்சு வேலைலாம் முடிஞ்சிடுது. அடுத்தது வந்து ஒரு ஸ்வீட் செஞ்சுக்கலாம். வாழைப்பழம் வந்து நம்ம வீட்டில் இருந்ததுங்க, பின்னாடி தோட்டத்தில் இருந்தது. கொஞ்சம் வந்து வெளில கொடுத்துட்டேன், மீதி வந்து பழம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. அதனால் வந்து அதை வந்து ஒரு பஞ்சாமிரத்து செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களுக்கு அப்படின்றதால தான் பழம் எடுத்து தோலை உச்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லாவே பழுத்துடுதுங்க, அதனால் வேஸ்ட் ஆக வேணாம்.
நல்லா கையாலே நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இல்லை மேஷர் இருந்ததுன்னா கூட அதால் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து குழன்னு மசிக்க வேணாம். நம்ம இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இல்லை கட் பண்ணி கூட சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து 1 கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருந்தேன். நல்லா துருவி சேர்த்துக்குவாங்க. அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் திராட்சை சேர்த்துக்கிறேன். கருப்பு திராட்சை சேர்த்துக்கலாம். இது வந்து எல்லாமே வந்து கழுவி நல்லா தண்ணி வடிகட்டி தாங்க வச்சுருந்தேன். அந்த மாதிரி கழுவி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஆப்பிள் வேணால் சேர்த்துக்கலாம். திராட்சை நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இல்லையா, அந்த திராட்சை கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி இதில் ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க. மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம். இப்போ தேன் சேர்த்துக்கிறேன் இனிப்புக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. இனிப்புக்கு இன்னும் கொஞ்சம் தேன் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வந்து இனிப்புக்கு தேன் இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா பொடி பண்ணி வெல்லம் கூட சேர்த்துக்குவாங்க. நம்ம கோயிலெலாம் தருவாங்க இல்லையா, அதே மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்த தேன் சேர்க்கக்குள்ள இன்னும் ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. அப்படியே நம்ம கோயிலில் பிரசாதமாக தருவாங்க இல்லையா பஞ்சாமிர்தம், அதே மாதிரியே இருக்கும். இப்போ இது கூடவே டேட்ஸும் சேர்த்துக்கலாங்க. டேட்ஸ் இருந்தது, எனக்கு ஞாபகம் இல்லை, அப்புறமா தான் சரி பார்த்தேன் இருந்தது, அதுவுமே சேர்த்துக்கலாம். முக்கியமாக வந்து நம்ம டேட்ஸ் சேர்த்துக்கணும். அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குவாங்க. இல்லைனா அப்படியே பிச்சு கூட கையால் கூட இந்த அளவுக்கு பிச்சு கூட சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதை நான் நல்லா அலசி தான் எடுத்து விதையெல்லாம் எடுத்துட்டேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து வாழைப்பழம் இந்த மாதிரி ஆனதுன்னா பசங்கிட்ட அப்படியே கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு ஸ்வீட் போட்டு கொடுத்துருங்க. சூப்பராக ஸ்நாக்ஸ் மாதிரி உட்காந்து சாப்பிட்ருவாங்க. உடம்பு இதில் ஹெல்த்தானது எல்லாமே சேர்த்துருவோம் இல்லையா, திராட்சை, பாதாம், முந்திரி சேர்த்துருவோம். பாதாம் இல்லை, முந்திரி, டேட்ஸு எல்லாம் சேர்த்துருவோம். தேங்காயுமே உடம்புக்கு நல்லது. அதனால் இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி அழகாக கொடுத்துருங்க. 1 ஸ்பூன் போட்டு சூப்பராக சாப்பிடுவாங்க. கோயில் பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. சூப்பராகவே சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் பழமாக வீணாகாது. நல்லா சூப்பராக வந்து பசங்க கேட்ட மாதிரி அன்றைக்கி லஞ்சு ரெடி பண்ணிட்டேங்க. சூப்பராக வந்து ஒரு மில்லட் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்தா, வெறும் கேப்சிகம் மட்டும் போட்டு பாஸ்தா. டேஸ்ட்டுமே ரெண்டுமே சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்ட்டாங்க பசங்க. அவங்களுக்கு பிடிச்சா சரி தான், அதனால் வந்து அவங்க கேட்ட மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். அடுத்தது வாழைப்பழம் இருந்ததால் பஞ்சாமிர்தமும் ரெடி பண்ணிட்டேங்க. இது வந்து சாதம், எனக்கு காலைல எங்கள் வீட்டுக்காரருக்கு சாதம் வடித்து தயிர் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சாதம் மட்டும் ஊறுகாய் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். நம்மளுக்கு வந்து சாதம் இல்லைன்னா சரி வராதுங்க. இது நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருந்தது, அதுவே எனக்கு போதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்பளம் வறுத்துன்னு விட்டுடலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். எனக்கு மட்டும் சாதம். பசங்களுக்கு வந்து அவங்க கேட்ட மாதிரியே வந்து சூப்பராக வந்து நூடுல்ஸ் செஞ்சாச்சு. சூப்பராக இந்த லஞ்ச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.